இணையத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையினால் 12 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் தொழுத தொழுகைகளை, வைத்த நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இன்றைய தினத்திலே குர்ஆனில் அல்லாஹு தஆலா 5 என்ற எண் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார், அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழில் 5 என்று சொல்லுவார்கள், அரபியில ஹம்சுன் ஹம்சத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்சுன் அப்படின்னு சொன்னா 5ன்னு அர்த்தம். இத குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை தடவை சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 5 தடவை அல்லாஹ் தஆலா 5 என்ற எண்ணை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். அதுல நேற்று நம்ம சொன்ன அந்த லியானுடைய சட்டத்துல 4 தடவை நீங்க என்ன செய்யுங்க, சத்தியம் செஞ்சு 5வது தடவை தனக்கு தேன அதாப தேடிக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹாமிசத்து அன்ன கலபல்லா, அங்க அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல 2 தடவை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி முஜாதலால ஒரு தடவை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கஹ்ஃப் சூராவுல எத்தனை பேர் அங்க குகையில இருந்தாங்க எண்ணிக்கையில் அல்லாஹ் இப்படி 5 தடவை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 5 என்ற எண்ணை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இது அல்லாமல் அல்லாஹு தஆலா 5 விஷயங்களை ஒரு வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஆயத்து, அந்த ஆயத்துல 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் என்னங்கிறத நம்ம பார்த்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானை நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்து சம்பந்தமான பல விளக்கங்கள் இருக்குது. ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம், 4 மதுஹப்ல ஒரு இமாம், மாலிகி மதுஹபை சேர்ந்தவங்க, அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க தான் இமாம்களே மிக மூத்தவங்க. இப்ப இவங்க நபி மேல எவ்வளவு நேசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்துதான் ஹதீஸுடைய கிதாப் நடத்துவாங்க. இப்பதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடைச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்ப வெறுமன கபூரா இருக்குமா இல்லையா, நபியின் கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இங்க அடங்கி இருக்கிறார்ல இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நபி மேல ரொம்ப முஹப்பத்து. அதனால மதீனாவுல என்ன செய்ய மாட்டாங்க, செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்களாம். ஏன்னா என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கக்கூடிய பூமி, செருப்பு போட்டு நடக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் நடத்தும் பொழுது அந்த ஹதீஸ் நபியினுடைய வார்த்தையை மதிச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. ஏழைதான், ஆனால் அவங்களுக்கு அன்பளிப்பு ட்ரெஸ் அதிகமா கொடுப்பாங்க. ட்ரெஸ் நிறைய போறாங்கன்னு சொல்லி ஆடைகள் அன்பளிப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் புது ஆடை அணிந்துதான் என்ன செய்வாங்க, ஹதீஸ் இவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அதனால ஹஜ் உம்ராவே குறைவா தான் செய்வாங்களாம். ஹஜ் உம்ராவே குறைவாகத்தான் செய்திருக்கிறார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசை அப்படின்னா, நான் மதீனால மௌத்தாகணும், வெளியூருக்கு எங்கேயோ போறேன், இன்னைக்குதான் எங்க மௌத்தா போனாலும் ஜனாசாவை கொண்டு வந்துடுறோம். அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. எங்க மௌத்தா போனாலும் அடங்கிடுவாங்க. எங்க மௌத்தா போறாங்களோ இன்னைக்குதான் நம்ம என்ன செய்யறோம், ஜனாசாவை தூக்கிட்டு பிளைட்ல தூக்கிட்டு போறோம், அங்கிட்டு தூக்கிட்டு போறோம், இங்கிட்டு வர்றோம், அதை பாடா படுத்துறோம் ஜனாசாவை. ஆனா அந்த காலத்துல எங்க மௌத்தாராங்களோ அங்க அடக்கம் பண்ணுவாங்க. இப்ப இவருக்கு ஒரு ஆசை, மதீனால அடக்கமாக. அதனால என்ன பண்ணாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா விட்டு வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. வெளியில எங்கேயும் போறது இல்ல. உம்ரா வாழ்க்கையில அதிகமா செஞ்சு மக்கள் விட்டு அங்க மௌத்தா போயிட்டேன்னா, அதனால மதீனா விட்டு எங்கேயும் வெளியே போகாம இருந்தாங்க. ஹஜ்ஜை ஒரு தடவை தான் செஞ்சிருக்கிறாங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. இப்ப அவங்க ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரும் பொழுது, எனக்கு எப்ப மௌத்து வரும், நான் வெளியில போகாம நான் இங்கேயே இருக்கிற மதீனாலே மௌத்தாக இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நபிகிட்ட கேட்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 5ன்னு கை காட்டிட்டு மறந்துட்டாங்க. கையை இப்படி காட்டிட்டு மறந்துட்டாங்க. நம்ம கேள்வி கேட்டு 5 காட்டி இருக்கிறாங்களே, என்ன பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த காலத்துல ஒரு இமாம், ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு இமாம்கள் இருக்கிறாங்களே, அவங்க நிபுணத்துவவாதிகளாக இருந்தாங்க. ஹதீஸுடைய, மதுஹபுடைய, ஃபிக்ஹுடைய மசாயில்கள்ல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சிறந்தவங்களா இருந்தாங்க. கனவுடைய விஷயத்துல இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு வலி தாபிஈ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்க இமாம். அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க. அவங்கள்ட்ட இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய
வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிமையை அனுப்பி விட்டு, இப்படி நான் கனவு பார்த்தேன், நபிசுல்லாசம் அஞ்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு என்னன்னு தெரியல, விளக்கும் கேட்டுவான்னா. அப்படி இப்படி ஸ்ரீராமத்துல பார்த்த உடனே, கண்டிப்பா நீ பார்த்திருக்க மாட்ட, யாரு பார்த்தாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வராங்க, நிகழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அவங்க இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் வச்சிருக்கான், அதுல 5 விஷயத்தை சொல்றான். அது என்ன வசனம்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. அதான் அந்த கனவுடைய விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 5 கை தூக்கி 5 விரல காட்டினாங்க அப்படின்னா, இந்த 5 விஷயத்த அல்லாஹ்வுக்கு தவிர வேற எதுவுமே யாருக்குமே தெரியாது, இது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு விளக்கம். இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. லுக்மான் சூராவுடைய கடைசி ஆயத்து. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. சில காரியங்கள் அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், உலகத்துல யாருக்கும் தெரியாது. அதுல உணவது என்னது? யுனஸ்ஸிலுல் கைஸ். கியாமத்து நாளை எப்ப வரும் அப்படிங்கிற ஞானம் அல்லாஹ்ட்ட இருக்குது. இனஸில் கைஸ். ரெண்டாவது, எப்ப மலையை அல்லாஹ் எங்க இறக்குவாங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல கியாமத் எப்ப வருங்கிற இல்மு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அடையாளங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கியாமத் வர்றதுக்கான முதல் அடையாளம். நபி அவர்கள் பிறந்தாங்கன்னா கியாமத்து நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அடையாளங்கள் இருக்குது, எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. முதல்ல முடிஞ்சுச்சா? ரெண்டாவது, யுனஸ்ஸிலுல் கைஸ். மழை எங்க பெய்யும் எப்ப பெய்யும் யாருக்கும் தெரியாது. சும்மா சொல்லலாம் மழை பெய்ய கூடும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மழை இவ்வளவு கரெக்டா அச்சுவாட்டே இவ்வளவு பெய்யும் அப்படின்னு யாரும் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல மாட்டாங்க. எங்க சொல்றாங்களா? மழை பெய்யும் எப்போ சொல்றாங்கன்னா அன்னைக்கு தான் என்ன ஆகும்? வெயில் அடிக்கும். மழை பெய்யும், பிள்ளைங்க வெளியில அனுப்பிடாதீங்க, கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல லீவ் விட்டுருப்பாங்க, வீட்டுல பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அப்பதான் சூரியன் எந்திரிப்பாப்புல, அன்னைக்குதான் என்ன ஆகும்? சூரியன் வரும். இப்ப யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எங்க பொழியுங்கிற அந்த இல்மு யார்கிட்ட இருக்குது? எல்லாம் ஒருத்தட்ட. அதனால தண்ணி வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். குடத்தை தூக்கிட்டு ரோட்ல போராட்டம் பண்ணக்கூடாது. குடத்தை தூக்கிட்டு தண்ணியை கொடுக்கறது யாரு? மழை மூலமா தான் தண்ணியை கொடுக்குறான். அதனால அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். மூணாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அது ஆனா பெண்ணான்னு யாருக்கு தெரியும்? குழந்தையா ஆனா பெண்ணான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு ஸ்கேன்னா இருக்குது அப்படின்னா ஸ்கேன்ல இருக்கிறதா வரும்னு சொல்ல முடியாது. 3 மாசம் நல்லா இருக்குமா, 4ஆம் மாசம் காசு சம்பாதிக்கணும்னா லேசா ஒரு மாதிரியா ஒரு இடத்துல மட்டும் இப்படி இருக்குது, 1000 ரூபாய் சரி பண்ணா அது இறங்கிடும், அந்த வீக்க இறங்கிடும். 10,000 ரூபாய் செலவு பண்ண என்ன ஆயிரும்? வீக்க 9 மாசம் வரைக்கும் நல்லா இருக்குமா, 9ஆவது மாசம் வந்த உடனே ஏதோ கூடி தலையில சுத்தி கிச்சுமா, தண்ணி கூட நிறைய ஆயிடுச்சுங்கிறான், அது இதுன்னு சொல்லுவான். அதனால கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படிப்பட்டது, அது எப்படி ஒரு எல்லாங்கிற இல்மு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மா தத்ரி நஃப்சு மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு நாம எவ்வளவு சம்பாதிப்போங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறது நேத்து நமக்கு தெரிஞ்சிருக்கா? இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வியாபாரத்துக்கு போனவங்க சம்பாதிச்சிருப்பாங்களா இல்லையா? சில பேர் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க, 2000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க, 300 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க, 500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. சில பேர் சம்பாதிச்சிருக்கவே மாட்டாங்க. நேற்று யாருக்காவது இன்னைக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு தெரியுமா? நாளைக்கு நம்மள்ட்ட இவ்வளவு கையில காசு இருக்கு யாருக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். கடைசியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு எங்க எப்ப மவுத் வரும்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். மவுத் யாருக்கு வரும்னு அல்லாஹ் ஒருத்தவனுக்கு தான் தெரியும். அதனால மவுத்துங்கிறது அல்லாஹ் கொடுப்பான். சின்ன பிள்ளை இந்த வயசுல இருந்தாங்க, 90 வயசு 100 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் அல்லாஹ் வச்சிருப்பான். சில பேருக்கு சின்ன வயசுல அல்லாஹ் மௌத்த கொடுத்திருப்பான். இந்த மரணம் யாரு எப்ப மௌத்தாவாங்க நாம நிர்ணயிக்க முடியாது. யார் நிர்ணயிப்பான்? அல்லாஹ் தான் நிர்ணயிப்பான். அதனாலதான் இந்த 5 விஷயங்கள் இருக்கிறது. அது குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த 5 வகையாக அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிருக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் தானிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தானிவி ரஹ்மத்துல்லாஹி பெரிய இமாம். அவங்க இஸ்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய காரணங்கள்ல அவங்க ஒருத்தவங்க. அவங்க ஒரு இடத்துக்கு பயானுக்கு போனாங்க. அந்த இடத்துல ஷியாக்கள் சுன்னிகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருந்தாங்க. சுன்னத்து வல் ஜமாத்து சொல்றோமா இல்லையா? அது மாதிரி ஷியாக்கள் அவங்க அந்த ஆரம்ப காலத்துல
அவங்களுக்கு மத்தியில பயான் பண்ண போகும் பொழுது ஒரு தடவை பயான் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் அங்க போய் பயான் பண்ணுவாங்க. 2வது தடவை வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஷியாக்கெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், அடுத்து இவர் வந்தாருன்னா பேச விடக்கூடாது, நீ கேள்விகள் 10 கேள்வி எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப அவர் வந்து அந்த ஹஜ்ரத் வந்து உட்காந்து பயான் பண்ணணும், பெரிய வலியுல்லா இறைநேசர். அவர் உட்காந்து சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு பயான் பண்ண போறது இல்ல, சில பேர் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைத்து இருக்கிறாங்க, அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேள்வி கேட்கல. என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய இறைநேசர். இவ்வளவு பெரிய இல்முதாரி அல்லாஹ்வோட இறைநேசர் தெரிந்து அவங்க சும்மா இருக்கல. பயான் முடிஞ்சு போகும்பொழுது இங்க ஒரு மௌத் ஆயிருச்சு, நீங்க தொழுக வைங்க அப்படின்னா, ஜனாசா ஆயிருச்சு தொழுக வைங்கன்னா. அப்ப அவர் சொன்னாங்க, இமாம் தானூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், நீங்க ஷியாக்கள், நான் தொழுக வச்சவங்க இமாம்களுக்கெல்லாம் ஏதாவது நினைப்பாங்க, நான் தொழுக வைக்கல. இல்ல, எங்க இமாம்கள்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க தொழுக வைங்க அப்படின்னு. இவங்க தொழுக வைக்கலான்னு வராங்க, தக்பீர் கட்டுறாங்க, அல்லாஹ் அக்பர்னு, ஜனாசால உட்காந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. ஏன்னா இந்த இமாமை இழிவுபடுத்தணும், உயிருள்ள மனுஷனுக்கு போய் தொழுவ வைக்கிறான் பாருன்னு இந்த இமாமை இழிவுபடுத்தணும்னு சொல்லி அவங்க அந்த அளவு அவங்க என்ன செய்யறாங்க, திட்டம் திட்டி அவர் எந்திரிச்ச உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இமாமுக்கு ரொம்ப, இமாம் தானூத்தி ரஹ்மத்துல்லாஹிக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அவங்க சொன்னாங்களா அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட, ஜனாசா தொழுகைக்கு நியத்து வைக்கிற மாதிரி நியத்து வைங்கன்னா, நியத்து வைக்கிற மாதிரி இந்த மையத்துக்கு நான் தொழு வைக்கிற நியத்து வைங்கன்னா, நியத்து வச்சாங்க. இமாம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினாங்க, எந்திரிச்சு உட்காந்து அப்படியே படுத்துட்டான். எந்திரிச்சு உட்காந்தவன் அப்படியே படுத்துட்டான். படுத்துட்டு மௌத்தா போயிட்டான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டான். உண்மையிலே நடந்தது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இறைநேசர்களை யார் அவமதிப்பாங்களோ அவங்க மேல நான் போர் தொடுத்துக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். வலியுல்லாக்கள் இறைநேசர்கள் யார் அவங்களை இழிவாக பேசுவார்களோ, அவர்களை யார் தரம் குறைவாக பேசுவாங்களோ அவங்களோட நான் போர் செய்யறேன். அதனால சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மவுத்து யாருக்கு எப்போ வரும் தெரியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட மால்வாத்தோப்புல ஒரு சின்ன பையன் பட்டம் நூல் எடுக்க போறேன்னு சொல்லி, பட்டத்தை பிடிக்க போறேன்னு சொல்லி 10 வயசு பையன் 3ஆவது மாடியில இருந்து கீழே விழுவுறான். விழுந்த ரத்தத்துல அப்படியே இருக்கிறான். முகம் தெரியல, யார் என்னங்கிறது தெரியல. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா எல்லாம் எல்லாரும் நோன்பு வச்சு நல்லபடியா தூங்குறாங்க. சரி, பையன் வெளியில விளையாண்டுட்டு இருக்கிறாங்கிற நிம்மதியா தூங்குறாங்க. எழுப்புறாங்க, யாரோ கீழே உருண்டு கிடக்குறான், வாங்கன்னு சொல்லி பார்த்தா பையன் மௌத்தா போயிட்டான். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாருங்க. மௌத்துங்கிறது சின்ன பிள்ளை பெரிய ஆளுங்க அதெல்லாம் இந்த காலத்துல அப்படி இல்லை. யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. மவுத்து யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்பயுமே மௌத்தாக போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்மள்ட்ட கட்டுச்சாதங்கள் அமல்கள் நம்மள்ட்ட இருக்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் இந்த லீவுல, இப்ப எக்ஸாமுடைய லீவ் வரும், ரம்ஜானுடைய லீவ் வரும், பிள்ளைங்களை தயவுசெய்து வெளியில விடாதீங்க, அதிகமா வெளியே விடாதீங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த பட்டம் விடுறது, நூலை வாங்குறது, மாஞ்சா போடுறது, இதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. பிள்ளைங்கள தயவு செய்து விழிப்புணர்வா இருங்க. அதே மாதிரி ரமலானுடைய மாசம் இருக்குது, இரவுடைய நேரத்துல அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான அந்த நன்மைகளை பொழியிறான். அந்த நேரத்துல உட்காந்துட்டு நம்ம கேம் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, இதெல்லாம் இந்த இரவை, இந்த மாதத்தை நம்ம என்ன செய்யறோம், அவமதிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அதுக்கு பெற்றோர்கள் அனுமதிச்சாங்கன்னா அவங்க கேரம் போர்டு விளையாடல, எந்த அத்தாமா உட்காந்து கேரம் போர்டு விளையாடல, போய் விளையாடு பராசன்னு அனுப்பி விடுவாங்களா இல்லையா? இதுல அவங்களுக்கு பங்கு இருக்கு. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அதனால பிள்ளை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை சரியாக வளர்க்காத பெற்றோர்களை அல்லாஹ் உலகத்திலே சில பேருக்கு தண்டனை கொடுப்பான். அதுல குழந்தைகளை சரியாக வளர்க்காத பெற்றோர்களுக்கு உலகத்திலே தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை நம் கண்களின் குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. நம்முடைய ஹயாத்தில அல்லாஹ் பரக்கத்தை நசீபாக்குவானாக. நீடூடி காலம் இந்த இம்மையிலே வாழ்ந்து அவருடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் தஆலா மௌத்தாக பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக